ஹலோ வீவர்ஸ், இன்னும் சரியாக 3 நாள் மட்டும்தாங்க இருக்கிறது. மறக்காம 12 ராசிக்காரர்களும் வரப்போகின்ற கிருஷ்ண ஜெயந்தி அன்று உங்களுடைய வீடுகளில் மறக்காம இந்த பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே உடனடியாக நடக்க கொடுங்க. பொதுவாகவே எல்லோருக்கும் பிடித்த பண்டிகைகள்ல ஒன்று தான் இந்த கிருஷ்ண ஜெயந்திங்க. அப்படிப்பட்ட கிருஷ்ண ஜெயந்தி தான் தற்போது வரப்போகிறது. இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று உங்களுடைய வீட்டிற்கு கிருஷ்ணரை அழைப்பதற்கு நீங்க மறக்காம இந்த பொருட்களை வைத்து வழிபாடு செய்யுங்க. அதுலயுமே ஒவ்வொரு ராசியினருக்குமே ஒவ்வொரு விதமான உகந்த பொருட்களானது இருக்கின்றது. அந்த பொருட்களை வைத்து நீங்க கிருஷ்ணரை வழிபாடு செய்து உங்களுடைய வீட்டிற்கு அழைக்கும் போது நிச்சயமாக கிருஷ்ணர் என்று சொல்லக்கூடிய பெருமாள் உங்களுடைய வீட்டிற்கு குடியேறி உங்களுடைய வாழ்க்கையில தற்போது இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான நன்மைகளை தருவாரு அப்படின்னே சொல்லலாம். அதே போல திருமணமான தம்பதியர்கள் சேர்ந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தியை உங்களுடைய வீடுகளில் வழிபாடு செய்துட்டு வர உங்களுடைய வீட்டிற்குள் அடுத்த வருடம் வருவதற்குள்ள பார்த்தீங்கன்னா மழலை செல்வமானது வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. சரிங்க, இப்போது 12 ராசிக்காரர்களும் எந்த நைவேத்திய பிரசாதத்தை வைத்து கிருஷ்ணரை வழிபட்டா உங்களுடைய வீட்டிற்கு முழு மனதோடு அந்த கிருஷ்ணர் வருவாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 16/8/2025 சனிக்கிழமை அன்று தான் இந்த ஒரு அபூர்வமான கிருஷ்ண ஜெயந்தியானது வரப்போகிறது. மும்மூர்த்திகள்ல ஒருவரான மகாவிஷ்ணுவின் 8வது அவதாரமே கிருஷ்ண அவதாரமாகும். கிருஷ்ணராக அவதரித்த தினத்தை தான் கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி என்ற பெயர்கள்ல பாத்தீங்கன்னா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணரே நம்முடைய வீட்டிற்கு வந்து நமக்கு அருள் புரிவதாக ஐதீகங்க. மேலும் திருமணமானவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் அந்த கிருஷ்ணரே உங்களுக்கு குழந்தையாக வந்து அவதரிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா இருக்கின்றது. கிருஷ்ணர் நள்ளிரவுல பிறந்ததாக புராணங்கள்ல சொல்லப்படுதுங்க. அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று முழுவதுமே விரதம் இருந்து மாலை வேளையில பூஜையை தொடங்கி இரவு முழுவதுமே பூஜை செய்து மறுநாள் காலையில பூஜையை நிறைவு செய்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக படைத்தவற்றை முதலில் சாப்பிட்டு பூஜையை பார்த்தீங்கன்னா நிறைவு செய்ய வேண்டுங்க. இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தியானது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா வரப்போகிறது. இந்த நாள்ல அனைவருமே கிருஷ்ணரை வீட்டிற்கு வரவழைத்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் உங்களுடைய ராசிப்படி கிருஷ்ண ஜெயந்திக்கு நைவேத்தியம் எப்படி செய்வது சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பிரவுன் கலர் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சிகப்பு, அதாவது ரெட் கலர் நிறத்தில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து அன்றைய நாள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா விசேஷங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிருஷ்ணருக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியங்களில் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா கடலை மாவு லட்டு, வெண்ணெய், சர்க்கரையை நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வைத்து வழிபாடு செய்து கொண்டு ஓம் கிருஷ்ணாய நமக, நல்லா நமக்கு வச்சுக்கோங்க, ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். மேசராசி நேயர்கள் இன்னொரு முறை சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. காவி இல்லைன்னா சிவப்பு நிற ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும். பிறகு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா கடலை மாவுல செஞ்ச லட்டு, வெண்ணெய், சர்க்கரையை கூட நம்ம நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா வைத்துட்டு வரலாங்க. அடுத்து ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய நிறத்துல இருக்கக்கூடிய ஆடையை நீங்க அணிந்து கொள்ளலாம். நெய்வேத்திய பிரசாதமாக பாயாசத்தை நீங்க வைத்துட்டு வரலாம். நீங்க கோவிந்தாய நமக, அதாவது ஓம் கோவிந்தாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உச்சரித்து நீங்க இப்படி நீங்க ட்ரெஸ் அணிஞ்சுக்கிட்டு, அதாவது இந்த நிறத்தை கொண்டு ட்ரெஸ் அணிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உரிய நெய்வேத்திய பிரசாதங்களை வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்க 3 பேர் 4 பேர் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ராசி என்னவோ, உங்களுடைய ராசிக்கு என்னென்ன நெய்வேத்தியம் சொன்னமோ அதுல ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு நெய்வேத்தியமாவது நீங்க செஞ்சு அந்த கிருஷ்ணருக்கு படைத்துட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா மனதார உச்சரித்து கொண்டு வழிபாடு செய்து கொள்ளலாங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னா வீட்டுல அனைவருமே பாத்தீங்கன்னா வழிபாடு செய்ய வேண்டும். அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல 4 பேருக்கும் சொன்னது செய்ய முடியல அப்படின்னா கூட வீட்டுல தலைவர்னு இருப்பாங்க இல்லையா, அதாவது வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னரோ இல்லைன்னா நீங்களோ பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிப்படி என்ன சொல்லியிருக்கோமோ அதுபடி கூட நீங்க ஃபாலோ பண்ணலாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை மறக்காம செஞ்சுட்டு வாங்க.
மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா பச்சை நிற ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை மிட்டாய் இல்லைனா ஏலக்காயை நெய்வேத்தியமாக செய்து வைக்க வேண்டுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் வாசுதேவாய நமக, ஓம் வாசுதேவாய நமக. அடுத்து கடகராசி நேயர்கள். கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணிந்து கொள்ளலாம். நீங்கள் நெய்வேத்திய பிரசாதமாக பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் வெண்ணெய் சர்க்கரை கலந்த உணவை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வைத்து வழிபாடு செய்து கொண்டு நெய்வேத்தியமாக படையில் போடலாங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகராசி நேயர்கள் ஓம் கேசவாய நமக, கடகராசி நேயர்கள் ஓம் கேசவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 27 முறை உச்சரிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்கள். சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இல்லைனா பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணிந்து கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டுங்க. நெய்வேத்திய பிரசாதமாக பார்த்தீங்கன்னா வெள்ளத்தால் செய்யப்பட்ட உணவு வைக்கலாம். தேனால் செய்யப்பட்ட பிரசாதத்தையும் நீங்கள் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். சிம்மராசி நேயர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஓம் மாதவாயே நமக, ஓம் மாதவாயே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை பார்த்தீங்கன்னா உச்சரித்து வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து கன்னிராசி நேயர்கள். கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இல்லைனா பார்த்தீங்கன்னா கிரீன் கலர், அதாவது வெளிர் மஞ்சள் இல்லைனா பச்சை நிற ஆடைகளை அணிந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபாடை மேற்கொள்ள வேண்டுங்க. நீங்கள் வைக்கக்கூடிய பிரசாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்டு இல்லைனா சர்க்கரை மிட்டாயை பார்த்தீங்கன்னா பிரசாதமாக நீங்கள் வைத்துட்டு வரலாங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் மதுசூதனாய நமக, ஓம் மதுசூதனாய நமக, ஓம் மதுசூதனாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 27 முறை உச்சரிக்கணுங்க. அடுத்து துலாம் ராசி நேயர்கள். துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற ஆடையை அணிந்து வழிபாடு செய்ய வேண்டும். நெய்வேத்திய பிரசாதமாக உலர்ந்த பழங்களை நீங்கள் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இதோடு வெண்ணெயையும் சேர்த்து வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் யோகேஸ்வராய நமக. துலாம் ராசி நேயர்கள் ஓம் யோகேஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மனதார நீங்க உச்சரித்துக்கோங்க. விருச்சிக ராசி நேயர்களாக இருக்கக்கூடியவங்க மெரூன் கலர் இல்லைனா பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஆடைகளை அணிந்து வழிபாடு செய்ய வேண்டும். நெய்வேத்திய பிரசாதமாக பார்த்தீங்கன்னா தேங்காய் லட்டு வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 27 முறை உச்சரிக்க வேண்டுங்க. விருச்சிக ராசி நேயர்கள் மறக்காம இந்த வழிபாட்டை செய்துக்கோங்க. உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்கள் இருந்தா அவங்களின் சார்பாக பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் அனைத்தையுமே வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. தனுசு ராசி நேயர்களாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டுங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு லட்டு நீங்க வைத்து வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். தனுசு ராசி நேயர்களாக இருக்கக்கூடியவங்க ஓம் பரிபூர்ணாய நமக, ஓம் பரிபூர்ணாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 27 முறை உச்சரித்து கிருஷ்ணரை வீட்டிற்குள்ள அழைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்கள். மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நீல நிற ஆடைகளை அணிந்து வழிபாடு செய்ய வேண்டும். எல் சர்க்கரை இல்லைனா உலர் பழங்களை நீங்க வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஓம் நாராயண நமக, ஓம் நாராயண நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 27 முறை உச்சரிக்கணுங்க. ஸோ ஒவ்வொரு ராசினருமே உங்களுக்கு சொன்ன இந்த திருமந்திரத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மறக்காமல் கிருஷ்ண ஜெயந்தி அன்று உங்களுக்கு சொன்ன அந்த நிறத்துடைய ஆடையை அணிந்துக்கோங்க. உங்களுக்கு சொன்ன நெய்வேத்திய பிரசாதங்களில் அட்லீஸ்ட் ஒன்னையாவது அன்றைய நாள் செய்து நீங்கள் இல்லைனா கடையில் வாங்கிட்டு வந்தோ வைத்து நீங்கள் கிருஷ்ணரை வழிபாடு செய்து மனதார அந்த கிருஷ்ணரை நினைத்து 27 முறை உங்களுக்கு சொன்ன அந்த திருமந்திரத்தை உச்சரித்து பாருங்க. நிச்சயமாக கிருஷ்ணர் உங்களுடைய வீட்டிற்குள்ள நீங்க கேட்டது எல்லாத்தையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதார தருவார் அப்படின்னு சொல்லலாங்க. கும்பராசி நேயர்கள் ஊதா நிற ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டுங்க. எள்ளு வெள்ளம் இல்லைனா பேரிச்ச பழத்தை கூட வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவா, ஓம் நமோ பகவதே வாசுதேவே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 27 முறை உச்சரித்து வழிபாடு செய்துக்கோங்க. மீனராசி நேயர்கள் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். குங்குமப்பூ கலந்த பால் இல்லைனா மஞ்சள் பேடா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை வைத்து நீங்க நைவேத்தியமாக பிரசாதத்தை வைத்து வழிபாடு செய்து கொண்டு ஓம் விஷ்ணுவே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 27 முறை உச்சரிக்கணுங்க. ஸோ இப்படி உங்களுடைய ராசிக்கு ஏற்ப என்ன மந்திரமோ என்ன நிற ஆடையோ என்ன நைவேத்தியம் செய்யணுமோ அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு
மறக்காம அதன்படி செய்து பாருங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கிருஷ்ணர் உங்களுடைய வீடு தேடி வருவார். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.